தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வனிதா, பிடி அசிஸ்டன்ட் சோசியல் சயின்ஸு. நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்னினோ மற்றும் லானினா. எல்னினோ என்பது 5 முதல் 10 வருடங்களுக்கு ஒரு முறை காணப்படும் ஒரு வானிலை நிகழ்வு. இது உலகின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியையும் வெள்ளத்தையும் கடும் வானிலை மாற்றங்களையும் கூட ஏற்படுத்துகிறது. இந்தியாவில் தென்மேற்கு பருவக்காற்று வீச ஆரம்பிப்பதில் கூட இது காலதாமதத்தையும் ஏற்படுத்துகிறது. எல்னினோவுடைய பெயரின் விளக்கம். எல்னினோ என்பது ஸ்பானிஷ் மொழியில் குட்டி பையன் என்னும் பொருளை கொண்டது. டிசம்பர் மாதத்தில், அதாவது கிறிஸ்மஸ்க்கு அருகில் வருவதால் இந்த பெயரை இது கொண்டுள்ளது. தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல அமைப்பின்படி எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் இடம்பெறும் முக்கியமான ஒரு வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு ஆகும். பெரு, ஈக்வடார் மற்றும் தெற்கு அமெரிக்க பகுதிகளின் கடற்கரை அருகில் வழக்கத்திற்கு மாறாக அதிகமான வெப்பத்தை தோற்றுவிக்கிறது இந்த எல்னினோ. எல்னினோ என்பது வெப்பநிலை ஏற்றத்தாழ்வை குறிக்கும் ஒரு பொருளாகும். இது ஒவ்வொரு ஆண்டின் டிசம்பர் மாதத்தில் தான் தோன்றும். ஆனால் தற்பொழுது இதன் தீவிரம் மற்றும் தாக்கமானது கடந்து வந்த ஆண்டுகளை விட அதிகமாகவே காணப்படுகிறது. கிழக்கு மற்றும் மேற்கு பசிபிக் பெருங்கடலின் சாதாரண காலநிலை மாறுபாட்டின் தீவிரத்தை பொறுத்துத்தான் எல்னினோவின் தாக்கமானது கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த தாக்கத்தின் போது காற்றானது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி திசை மாறி மாறி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இடம்பெயர்வதால் மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய பசிபிக்கின் காலநிலை முற்றிலும் மாறுபடுகிறது. ஆசிய கண்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நிகழும் வறட்சி, வெள்ளம் ஆகியவை பசிபிக் கடல் பகுதியில் நிகழும் கடல் நீரோட்ட மறுதளிப்பும் காற்றோட்ட மறுதளிப்பு நிகழ்ச்சியினால் தட்பவெப்பத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது இந்த எல்னினோவால் தான். 1871 ஆண்டு முதல் இந்திய துணைக்கண்டத்தில் கோடைமழை தவறிய பல நிகழ்ச்சியில் பாதி மறுதளிப்புகள் எல்னினோ ஆண்டுகளில் தான் நிகழ்ந்தவை என்று விஞ்ஞானி வெப்ஸ்டர் கூறியுள்ளார். இந்த எல்னினோ நிகழ்ச்சிகள் அடிக்கடி ஏற்படுவதற்கும் வெதுவெதுப்பான வளிமண்டலத்தில் பருவ சுழற்சியில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் பசிபிக் கடலின் நிலநடுக்கோட்டு கிழக்கு பகுதியில் வறட்சி ஏற்படுவதற்கும் இந்த எல்னினோ தான் காரணம். 2015 to 2016 எல்னினோ வானிலை நிகழ்வின் தாக்கம் கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மிகவும் தீவிரமான மற்றும் பரவலான ஒன்றாக இருந்து வருகிறது. விவசாயம், உணவு பாதுகாப்பு மற்றும் உலகம் முழுவதும் 60 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஊட்டச்சத்து நிலையில் குறைந்து காணப்படுவது எல்லாமே எல்னினோ தொடர்பான வறட்சி, வெள்ளம் மற்றும் அதிகமான வெப்பம் மற்றும் அதிகமான குளிர் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. வழக்கமான பருவநிலையில் கடல் நீரானது குளிர்ச்சியாக இருப்பதால் மீன்களின் வளர்ச்சிக்கேற்ப சூழ்நிலை காணப்படுகிறது. இதனால் கடல்வாழ் உயிரினங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. ஆனால் எல்னினோவின் தாக்கத்திற்கு பிறகோ கடற்கரை பகுதி வெப்பமாக மாறுவதால் ஊட்டப்பொருட்களில் தளர்வானது ஏற்பட்டு மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவே கிடைக்காத நிலையானது ஏற்படுகிறது. எல்னினோ பாதிப்புகள் 2015 ஆண்டின் அறிக்கையின்படி அட்லாண்டிக் கடல் பகுதியில் 30 ஆண்டுகளில் சராசரியாக 12 புயல்கள், 6 சூறாவளிகள், 2 முக்கிய சூறாவளிகளை உருவாக்கி உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து பார்க்க போகிறது லானினா. எல்னினோவிற்கு எதிர்மறையானது லானினா. லானினாவின் விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு பெண். பெரு மற்றும் ஈக்வடார் கடற்கரையின் பகுதிகளில் அதிக வறட்சியும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். மேற்கத்திய பசிபிக் பகுதிகளில் மித வெப்பமாகவும் அதிக ஈரப்பகுதியும் அதிக மழையையும் இது கொண்டிருக்கும். சிலி மற்றும் பெரு நாடுகளின் கரைக்கு அருகில் கடல் வெப்பநிலையை உயர்த்துவது எல்னினோ. அதே சமயத்தில் கடல் வெப்பநிலையை வெகுவாக குறைப்பது லானினோ. இந்த நிகழ்வுகளால் கடல் நீரோட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றன. இந்த எல்னினோ விவகாரம் 400 வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடித்தனர் நம் விஞ்ஞானிகள். இப்போது உலகின் பல நாடுகளையும் சேர்ந்த அதிநவீன செயற்கைக்கோள்கள் இந்த மாற்றத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு வருகின்றன. இவை தரும் தகவல்களை ஒருங்கிணைப்பதுதான் நாசாவின் வேலையாகும். அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தனது ஜிபிஎம் மிஷன் திட்டத்தின் கீழ் வரும் இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் உட்பட உலகின் டாப் 12 வானிலை ஆய்வு செயற்கைக்கோள்கள் தந்த டேட்டாவை வைத்து கடந்த நவம்பர் 17 ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். அதில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உலகெங்கும் நிலவிய கடல் பகுதியின் வெப்பம் அளவானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தை சுற்றியுள்ள வங்கக்கடல், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் ஆகியவற்றில் வெப்பத்தின் அளவு அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 1 முதல் 2 வரை தமிழகத்தில் பெய்த மழையின் உக்கிரத்தை நாசாவானது படம் பிடித்து காட்டுகிறது.
இந்த ஆண்டு எல்னினோ காரணமாகவும் தமிழகத்தை சுற்றியுள்ள கடல் பகுதி வெப்பம் மிக மிக அதிகமாக இருந்தாலும் பருவமழையின் அளவும் பெருமளவு அதிகரித்து விட்டது என்கின்றனர் விஞ்ஞானிகள். எல்னினோ பற்றிய தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் நான் உங்கள் வனிதா. நன்றி.